அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேய் கதைகள். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, டைம் என்னாக்காம நேராக இந்த வார கதைகள் போயிடலாம். இந்த வார கதைக்கு கதாநாயகி பேர் தேவைப்பட்டனால நான் நம்ம கமெண்டட் பேர் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு கேர்ள் பேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வார கதையின் கதாநாயகி பேர் டானியா. ஓகே, ஸோ டானியாவுக்கு அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு தீகிலான சம்பவத்தை பற்றி தான் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அந்த கதையை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ரெடிங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ டானியா யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஸ்லாங்கூர் சைட்டில் பிறந்து வாழ்ந்தவங்க தான் நம்ம தனியா. ஓகேவா? ஸோ தனியாவோட ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா அம்மா, அப்பா, தன்யா தான் ஃபர்ஸ்ட் டாட்டர். அப்புறம் அவங்களுக்கு 2 தங்கச்சிங்க இருந்தாங்க. ஓகே, ஸோ தன்யா அப்படி இப்படின்னு நல்லா வெற்றிகரமாக படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு வேலை செய்கிறப்ப ஒரு பையனை பார்த்து பிடிச்சி லவ் பண்ணி வீட்டில் சொல்கிறாங்க. வீட்லேயே பெர்மிஷன் கிடச்சி ஓகேம்மா பையனை வர சொல்லி பார்க்கலான்றாங்க. தனியா பார்த்த பையனும் ஒரு நாள் தனியா வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா அம்மா கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. அப்பா அம்மா பிடிச்சிது, ஓகே நல்ல பையன் தான் சொல்லிட்டு ஓகே பரவாயில்ல 2 பேருக்கு பிடிச்சிருச்சு, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா தான் வேலை செய்றீங்க, எங்களுக்கு ஓகே தான், பையன் வீட்டு சைட்லேயே நாங்கள் போய் ஒரு நாள் உட்காந்து பேசிடுறோம், 2 வீடு சைட்டும் நல்லா ஒத்து போனாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி தன்யா வீட்டில் சொல்லிடுறாங்க. ஸோ தன்யாவோட அப்பா அம்மா சொன்ன மாதிரியே மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கூட ஒரு நாள் உட்காந்து பேசுறாங்க. மாப்பிள்ளை அப்பா அம்மா, அதாவது தன்யாவோட பாய் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து உண்மையாக சொல்ல போனால் தங்கமான மனசாலு ரொம்ப நல்லா பேசி பழகுறாங்க. தன்யாவுக்கும் பிடிச்சிருந்துச்சு, தன்யாவோட அப்பா அம்மாவுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா ஸ்மூகமாக போணுச்சு. அப்படி இப்படின்னு வெற்றிகரமாக அவங்களும் வந்து நான்லாம் குறித்து ரிஜிஸ்டர்லாம் பண்ணி என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணி கல்யாணமும் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ தன்யா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னிக்கு அவங்க லவ் மேரேஜ் தானே, படித்து முடிச்சுட்டு வேலை செய்ய போனாங்களே, அப்பயே வந்து இந்த பையனை பார்த்து பிடிச்சி போய் லவ் பண்ணிட்டாங்களே. ஸோ அப்போலேருந்து இவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறப்பே 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் பிளானிங் இருந்துச்சு. ஸோ தன்யாவும் சரி தன்யாவோட பாய் ஃப்ரெண்டும் சரி ஆரம்பத்தில் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஓகே இப்போ இருக்கிற காலகட்டத்தில், அதாவது இவங்க எப்போ கல்யாணம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் ரீசனாக போன வருஷம் டிசம்பர், அதாவது இப்போ 2026 2025 டிசம்பர் போல தான் தன்யா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணுறப்ப என்ன பிளான் பண்ணாங்கன்னா, நம்ம 2 பேரும் நல்லா வேலை செய்கிறோம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எசட் ஓகே சொத்துலாம் வாங்குறதுனா ரொம்ப கஷ்டம். அதுவும் இவங்க இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த மலேசியாவில் கேல் சைடு ஸ்லாங்கூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வீடுலாம் வந்து பேய் விலையில் விற்கும். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு எசட் சொத்து, அதாவது என்னன்னா வீடு, ஸோ அது வாங்கணும்னா நல்லா சேர்த்து வைக்கணும்னு சொல்லி எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போலேருந்தே 2 பேரும் இவங்க வீட்டுக்காக நல்லா காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, சொல்லப்போனால் நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த மெயின் டைம் வேலை இருக்குல்ல அந்த காசு வந்து முடிஞ்சால் அப்படியே வந்து ஃபுல்லாக சேவிங் வச்சுக்கிட்டு இந்த பார்ட் டைமில் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த காசுலாம் வச்சு தான் அவங்க வந்து சொல்லப்போனால் அவங்களோட டெய்லி லைஃப் எக்ஸ்பென்சஸை வந்து கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, நம்ம தன்யாவும் சரி தன்யாவோட பாய் ஃப்ரெண்டும் சரி. ஓகே, தன்யாவோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பேர் வச்சிடலாம். நம்ம கமெண்டட் பேர் லிஸ்ட் வந்து அழகுன்ற பேர் எடுத்துக்கிறேன். அழகன் யாருன்னா தன்யாவோட பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே, கல்யாணம் எப்போ பண்ணாங்க டிசம்பர், அதுக்கு முன்னாடியே இந்த ரிஜிஸ்டர் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த சமயத்திலேயே தன்யாவும் தன்யாவோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம அழகன் இருக்கார் இல்லையா 2 பேருமே ஒரு வீடு ஒன்று பார்க்குறாங்க. பூச்சோங் சைடில் இருக்கிற ஒரு வீடுனா லேண்டட் ஹவுஸ் இல்லை, இது வந்து ஒரு கொண்டோமினியம். ஓகே, அதுவும் சொல்ல போனால் இது வந்து லக்ஸரி கொண்டோமினியம்னுவாங்க. இந்த லக்ஸரி கொண்டோலாம் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் வெள்ளி, 8 லட்சம் வெள்ளி, 1 கோடி 1.5 கோடின்னு பயங்கரமாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட் வீடே கேல் சைட்டில் போனீங்கன்னா பயங்கர விலையாக இருக்கும். கொண்டோமினியம் சொல்லவே வேணும். அதுவும் இந்த லக்ஸரி கொண்டோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடுங்க இருக்காது, லிமிட்டட் வீடு தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல அவங்க கொடுக்குற அந்த ஃபெசிலிட்டி இருக்குல்ல, இப்போ ஜிம்மு, ஸ்விம்மிங் பூலு, கீழே கார்டன்லாம் இருக்கும். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிலாம் கொடுப்பானுங்க. சொல்லப்போனால் பணக்காரவங்க தான் அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப இருப்பாங்க. இந்த தமிழ் பட ஹீரோலாம் சொல்ல மாட்டாங்க, இந்த போயஸ் கார்டனு, அப்புறம் இந்த போட் ஹவுஸ் ஏரியா, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது வந்து பணக்காரவங்க கொண்டு தான் வந்து இந்த ஏரியாவில் இருப்பாங்க. அந்த இடத்துல சும்மா யதார்த்தமாக ஒரு நாள் நம்ம தன்யாவும் அழகனும் வீடு பக்கத்துக்கு போயிருக்காங்க. சும்மா கேஷுவல் அந்த இடத்துக்கு வீடு பார்க்க போறப்பே நம்ம அழகன் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் பணக்கார ஏரியா, இங்கெல்லாம் வீடு கிடைக்காதுன்ட்டோன்னே நம்ம தனியா சொல்லியிருக்காங்க, இல்லை எதுக்கும் போய் பார்ப்போம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், முன்ன பார்த்து வீடு ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு, இங்கே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யதார்த்தமா இவங்க வீடு பார்க்க போறப்ப அந்த இடத்துல ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு. சொல்ல போனா லக்ஸரி கொண்டோல கார்னர் ஏரியாவில் இருக்கிற ஒரு வீடு. இந்த லக்ஸரி கொண்டோல பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குல்ல, அதுல நடுவில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விலை குறவா இருக்கும். இந்த கார்னர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா விலையா இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் வந்து அடிஷ்னலா இன்னும் வந்து கண்ணாடிங்க நிறைய இருக்கும். ஸோ நல்ல வென்டிலேஷன் காத்தோட்டம் வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி வீட்டில். ஸோ அந்த மாதிரி கார்னரில் இருக்கிற ஒரு கொண்டோமினியம் வீடு ஒன்று கண்ணில் படுது. முன்னுக்கு பார்த்தா டூலைட் போர்டு போட்டிருக்கு. நேராக அந்த டூலைட் போர்டில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. பார்த்தா ஒரு சைனீஸ் ஓனர் தான். அந்த சைனீஸ் ஓனரு மலேசியாவில் இல்லை. ஓகே, அவர் வேலை விஷயமா மலேசியாலேருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. ஸோ அவர் வந்து அந்த வீடு வந்து யாருக்காச்சும் விற்றா போதுன்னு ஒரு முடிவில் இருந்திருக்காரு. ஸோ அடிமாட்டு விலைக்கு பேசி நம்ம தன்யா, ஓகே சும்மா இல்லை, நாள் கணக்கு வார கணக்கு வந்து அந்த ஓனர் கால் பண்ணி கொஞ்சம் விலையை குறைங்கன்னு சொல்லி பேசி 7 லட்சம் 8 லட்சம் 1 கோடின்னு வீடு வைக்கிற ஏரியாவில் நம்ம தன்யா பேசி ஏன்னா அந்த ஹவுஸ் ஓனருக்கு வேறு வந்து லாஸாக போகக்கூடாது. ஸோ அவரும் நம்ம தன்யாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு அடிமாட்டு விலைக்கு, அதாவது எப்பயுமே வாங்குறத விட ஒரு 50% 60% ஆஃப்ல தன்யா அந்த வீடை பேசி முடிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ அந்த வீடை அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ஓனர் வராங்க, வெற்றிகரமாக அவங்க டெபாசிட்லாம் பே பண்ணி அந்த வீடை வாங்கிடுறாங்க.
ஸோ கல்யாணம் பண்ணுறது முன்னிக்கு தன்யாக்கும் தன்யாவோட ஹஸ்பண்ட் அழகன் பேர்லையும் இந்த வீடு வந்து அவங்களோட அசெட்னு பதிவாயிருது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டோன்னு ஃபார்மாலிட்டிக்கு வந்து இந்த மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறது, பொண்ணு வீட்டில் இருக்கிறது அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம தன்யாவும் அழகனும் இந்த புது வீட்டுக்கு வராங்க. ஓகே. ஸோ இந்த புது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடல. அது வந்து ரொம்ப நாள் சாத்தியிருந்த வீடு வேலையா நேராக வந்துடல. அந்த வீடு வந்து ரொம்ப அழுக்காலாக இருந்துச்சு. ஸோ தன்யாவுக்கு வந்து வேலை வீடுன்னு பிஸியாக இருந்தனால அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா மெய்ட் வச்சு அந்த வீடெல்லாம் சுத்தப்படுத்திடுறாங்க. ஓகே. சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் அந்த வீடு வந்து இந்த சாட் அடிக்கிற வேலை, குட்டி குட்டி ரெனோவேஷன் வேலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுல, அது எல்லாத்தையும் செய்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஆஃபீஷியலாக இந்த வீட்டுக்கு இவங்க வராங்க. ஓகே. ஸோ இந்த வீட்டுக்கு இவங்க வரது பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு போகிறப்ப நம்ம என்ன செய்வோம், கிரகப்பிரவேச பூஜைலாம் பண்ணுவோம். ஐயர்லாம் வர வச்சு செய்வாங்க. எதுவும் செய்யலாம் வீட்டில் போயிட்டு பால் காய்ச்சிட்டு சாமி ரூம் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு சாமிக்கெல்லாம் பூஜைலாம் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம தன்யாவும் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி அங்கே ஐயர்லாம் வச்சு பெருசாக செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் நடக்கலை. ஓகே. நடக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா பரவாயில்ல ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்மளே வீட்டில் வந்து ப்ரே பண்ணி பால்லாம் காய்ச்சலான்னு சொல்லிட்டு ஒரு டேட் ஒன்று குறிக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா இவங்க குறிச்ச அந்த டேட்டில் வந்து எல்லாரும் பிஸி. அது வந்து ஒரு ஒர்க்கிங் டே. அவங்க வீட்டில் அந்த அன்னைக்கு பூஜை பண்ண போகிறப்ப அழகன் அம்மா மட்டும் இருந்தாங்க. தன்யா சைடில் பார்த்தீங்கன்னா தன்யாவோட அப்பா தங்கச்சிங்க எல்லாம் கூட பிஸி. ஸோ தன்யாவும் தன்யாவோட அம்மாவும் தன்யாவோட ஒரு தங்கச்சி கடைசி தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ 5 பேர் வச்சு தான் அந்த வீட்டில் பூஜையே பண்ணியிருக்காங்க. பூஜைனா ரொம்ப பெருசாலாம் இல்லை. சாமி மேடை இருக்கிற சாமிக்கெல்லாம் நல்லா பூஜை பண்ணிட்டு பூஜைலாம் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் பால் காய்ச்சதுக்கப்புறம் வாங்கி வச்ச பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான். கன்சிடர் அந்த வீடு வந்து கிரகப்பிரவேசம்லாம் பண்ணியாச்சு, பூஜை பண்ணியாச்சு, புது வீடாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தன்யாவும் அழகனும் அந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. சும்மா சொல்லக்கூடாது. தன்யா லைஃப் வந்து அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேரிங்காக பார்த்துக்கிற ஹஸ்பண்ட், நல்ல வியூ இருக்கிற ஒரு வீடு, நல்ல பே கிடைக்கிற ஒரு வேலை, லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போய்கிட்டு இருந்தாப்ப ஒரு நாள் ஓகே ஒரு நாள் தன்யாக்கு என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலி இது அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு சம்பவம். என்னன்னா தன்யா அந்த வீட்டுக்கு வரப்ப கிரகப்பிரதேசம் சொல்லி வீட்டில் பால் காய்ச்சினாங்க இல்லையா, அந்த அன்னைக்கு இவங்க பால் காய்க்கிறப்ப என்ன நடந்துச்சுன்னா, வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக சாமி ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இவங்க பூஜை பண்ணிட்டே இருக்கிறப்ப சடனா ஒரு கட்டத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா கதவும் ஒரே டைம்ல ஒன் ஷாட்டா சாத்தியிருக்கு. ஓகே. அது கேட்டுட்டோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி தூக்கி போட்டுருச்சு. வீட்டில் 4 பெட்ரூம் இருக்குன்னா 4 பெட்ரூம் கதவும் ஒரே டைமில் சாத்தியிருக்கு. கிச்சனில் இருக்கிற கதவும் ஒரே டைமில் சாத்தியிருக்கு. இந்த பெல்கனியில் வந்து ஸ்லைடிங் டோர் இருக்கும் இல்லையா, அது மட்டும் தான் சாத்தலை. அது மட்டும் தான் அப்படியே இருந்துச்சு. அதை தவிர்த்து இந்த தள்ளி திறக்கிற கதவு இருக்கு இல்லையா, அது எல்லாமே சொந்தமாக சாத்தியிருக்கு. ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டுச்சு. என்னடா இது புது வீட்டுக்கு வந்த நாளே இந்த மாதிரி ஒரு காட்டுதே நல்லதுதானா அப்படின்னு தோணிருக்கு. பட் இருந்தாலும் கார்னர் வீடு இல்லையா, நல்ல காத்தோட்டம் இருக்குது, அதனால தான் அப்படின்னு நினச்சி எல்லாம் அந்த விஷயத்தை வந்து டைவர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி மறந்துடுறாங்க. ஓகே. இது அந்த வீட்டுக்கு போனப்ப நாள் நடந்த சம்பவம். ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் ஒரு சில நாள் இந்த நாட்கள் வார கணக்கா ஆகிறப்ப நம்ம தன்யா கிட்ட ஒரு சேஞ்சஸ் ஒன்று நடந்துச்சு. என்னன்னா தன்யா வந்து ரொம்ப ஃபேரா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. கலர் ஒரு பக்கம் போனாலும் கலையா இருப்பான்னு சொல்லுவாங்களா, ரொம்ப கலையாவும் இருப்பாங்க. ஆனா இந்த புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தன்யாவோட தோற்றத்துல நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. ஆள் ஃபேரா தான் இருப்பாங்க, ஆனா டல்லா இருக்கிற மாதிரியே இருப்பாங்களாம். எப்படி சொல்றது, இப்ப நம்ம என்னதான் கலரா இருந்தாலும் கலையா இருந்தாலும் தெரிச்சு போய் வந்தா ஓகே, இப்போ நல்லா போயிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு விறுவிறுத்து வந்தால் எப்படி இருப்போம், அந்த மாதிரி தான் இருப்பாங்களாம். சும்மா தான் இருப்பாங்களாம். ஆனால் பார்க்குறப்ப ஆள் வந்து உம்முன்னு இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்களாம். ஆனால் இதுக்கு முன்னாடி உம்முன்னு இருந்தால் கூட பரவாயில்ல, பார்க்க பிள்ளை அழகா இருக்கு, கலையா இருக்குன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி சொல்கிறது இல்லையா. நம்ம தன்யா வேற வந்து டிக்டாக்ல வந்து பிஸ்னஸ்லாம் செஞ்சுருந்துருக்காங்க. ஸோ டிக்டாக்ல அவங்களோட கஸ்டமர்ஸ் பார்க்குறப்பையும் சரி, சொந்தக்காரவங்க பார்க்குறப்பையும் சரி, என்னது தன்யா முன்ன மாதிரி இல்லையே, பார்க்குறப்ப ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஏன் என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, கல்யாணம் பண்ணி போணுச்சு, ஹஸ்பண்ட் எதுவும் சரியில்லையான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசுவாங்களாம். ஓகே. இதெல்லாம் தவிர்த்து அவங்க வெயிட் லாஸ் வேற ஆயிருக்காங்க. ஓகே. தன்யா வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 70+ இருந்திருக்காங்க அவங்க வெயிட். ஆனால் இந்த புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா தான் சாப்பிடுவாங்க. ஓகே. நல்லா சாப்பிடுவாங்க, ஆன் டைம் சாப்பிடுவாங்க. ஆனால் என்ன தான் சாப்பிட்டாலும் எப்படின்னே தெரியலையா வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போயிருந்திருக்காங்க. ஓகே. இது நிறைய பேரோட ட்ரீமாக இருக்கும், நல்லா சாப்பிடணும் ஆனால் வெயிட் போடக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம தன்யாவுக்கு அது நடந்திருக்கு. நல்லா சாப்பிட்டாங்க, வெயிட் குறைஞ்சிட்டே போயிருக்காங்க. ஏன் குறையிறாங்க, எதுக்கு குறையிறாங்கன்னு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ், ஹெவி ஒர்க் லோட்டு, அதனாலே தான் இருக்குன்ட்டு அவங்களுக்கு அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டாங்களாம். ஓகே. இது தன்யாவோட தோற்றத்துல வந்த சேஞ்சஸ். இதெல்லாம் தவிர்த்து அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே அந்த புது வீட்டுக்கு போனாங்க. அழகனும் தன்யாவும் தானே அந்த வீட்டுல இருக்காங்க. அழகனுக்கும் தன்யாவுக்கும் அடிக்கடி அந்த வீட்டுல சண்டை வருமா. 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. ஓகே. லவ் பண்ணாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை வரக்கூடாதுன்னா எந்த ஒரு கட்டாயமும் இல்லை, சண்டை வரலாம். ஓகேவா. ஆனா தன்யாவோட கேஸ் வந்து கொஞ்சம் ஓவரா நடக்குமா. சண்டை வருதானா அடித்தடி சண்டை இல்லை, அடிச்சுக்க மாட்டாங்க, வெறும் வார்த்தை சண்டை தானா. ஆனா வார்த்தை சண்டையை ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுவாங்களாம். தன்யாக்கு சில டைம் தோணுமா, எதுக்கு தான் கல்யாணம் பண்ணனேன்னு தெரியல, என் வாழ்க்கை இப்படி போகுது, எதுவும் தெரியாம தப்பான டிசிஷன் எடுத்துனா, அந்த மாதிரிலாம் புலம்புவாங்களாம். ஓகே. அதே மாதிரி தான் அழகனும் புலம்புவாராம். என்ன பொம்பளை இது இப்படி இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னுக்கு ஒரு மாதிரி பேசணுச்சு, இப்போ ஒரு மாதிரி நடந்துக்குதுன்னு சொல்லிட்டு அவரும் புலம்புவாராம். ஓகே. இந்த மாதிரி 2 பேருக்குள்ள சண்டை வரப்ப
இருக்கிறப்ப தன்யாவுக்கு வந்து ஒரு பழக்கம் ஒன்று இருந்திருக்கு. என்னன்னா, சண்டை போறப்பே பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, ஒரு ஆள் அமைதியா போயிடணும். இல்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறப்பே அந்த இடத்துல இருந்து நீங்க நவுந்துடணும். ஓகேவா? ஸோ வீட்ல சண்டை போட்டுட்டே இருக்கிறப்ப தன்யா ஒரு மூலைக்கு போயிருவாங்க, அழகன் ஒரு மூலைக்கு போயிருவாங்க. சொல்லப்போனா இந்த சண்டைனாலே சில டைம் வந்து 2 பேரும் ஒரே ரூம்ல ஒண்ணா படுக்க மாட்டாங்க. அழகன் ஹால்ல போய் படுத்துக்குவாங்க, தன்யா ரூம்ல படுத்துக்குவாங்க. பிரிஞ்சு தான் படுப்பாங்க. சண்டை போட்டுட்டே இருக்கிறப்ப சில டைம் சண்டை முடியணும்னு சொல்லிட்டு தன்யா அங்கேருந்து வாக் அவுட் பண்ணிடுவாங்க. பேசிட்டே இருக்கிறப்ப எனக்கு டென்ஷனா இருக்கு, நான் வெளியே போய் நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நாள் சண்டை போடுறப்ப தன்யா எஸ் யூசுவல் கடுப்பாயிட்டு வீட்ல இருந்து வெளியேறாங்க. ஹஸ்பண்ட் சொல்லிட்டு தான் போறாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு தெரியும் மிஞ்சி மிஞ்சி கோவமான கீழே போய் நடந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. தன்யா வீட்ல இருந்து வெளியாகி அவங்க கொண்டு வரல கீழே பார்த்தீங்கன்னா இந்த குளம் மாதிரிலாம் கொஞ்சம் இடம் இருக்கும். அங்கே தான் போய் நடந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படியே அவங்க நடந்துட்டே இருக்கிறப்ப அவங்க கொண்டு விட்டு வெளியாகி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அது டைம் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு 11, 11:30 கிட்ட ஆச்சு. ஸோ இவங்க கீழே வாக்கிங் போனாங்க இல்லையா, அந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 11:45 கிட்ட ஆச்சு. அப்போனா கிட்டத்தட்ட மணி 12 போகுது. அந்த சமயத்தில் நம்ம தன்யா தனியாக வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்களாம். என்னதான் இவங்க இருக்கு தந்தது லக்ஸரி கொண்டுனாலும் அந்த போகிற பாதை இருக்குல்ல படுபயங்கரமாக இருக்குமா. ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்காதான், இருட்டா இருக்குமா. தன்யா பாட்டுக்கு அதுல நடந்து போறாங்களாம். அவங்க ஏன் அங்க போனாங்க, எதுக்காக போனாங்கன்னு எதுவுமே தெரியலையா. தன்யா பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறப்ப சடனா கடவுள் புண்ணியத்துல தன்யாக்கு ஃபோன் கால் வந்திருக்கு. ஓகே, ஃபோன் கால் வேறு யாரும் இல்லை, தன்யாவோட அப்பா. தன்யாவோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து கிராப் ஓட்டிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு யதார்த்தமாக பிள்ளைகிட்ட பேசணும்னு தோணி அடிச்சிருக்காரு. ஆக்சுவலி அவர் வந்து நைட் 10 மணி 11 மணிக்கு மேலே தன்யாக்கு கால் பண்ணவே மாட்டார். பிள்ளை வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கும், ரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அப்பாவோட அந்த காதல் அன்பு அதுவா என்னன்னு தெரியல, ஒரு இன்ஸ்டிங்ல வந்து தன்யாவோட அப்பா வந்து கால் பண்ணியிருக்காரு. தன்யாவும் கால் கேட்டுட்டோன்னா எதாச்சியா என்ன அப்பா அடிக்கிறாரு, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு அப்போதான் அவங்களுக்கு தெளிவு வருது. ஓகே, என்ன ஆச்சு, ஏன் நம்ம இங்கே வந்தோம், எப்படி இங்கே வந்தோம்னு யோசிக்கிறாங்களா. ஒன்று தனியா பட்டுன்னு ஃபோன் எடுத்துட்டு அப்பா பேசிக்கிட்டு அங்கேருந்து நேராக அவங்க கொண்டோக்கு போயிடறாங்க திருப்பி. ஓகே, ஸோ கொண்டோக்கு போயிட்டோன்னே ஹஸ்பண்ட் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் கடுப்பாக இருந்தாலும் அந்த கோவத்துலேருந்து ஒய்ஃப் ஏசுறாருந்தா வந்து அன்பில் ஏசுறாருல, என்ன பழக்குது கோவமான கீழே போய் நடப்ப, சரி பரவாயில்ல இவ்வளோ தூரமாக வெளியே போவான்ட்டோன்னு தனியா சொல்லியிருக்காங்க. இல்லை எப்படி போனேன்னு தெரியல, அப்பா கால் பண்ணாரு, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பயந்துட்டாங்களாம். உடனே பட்டுன்னு அழகன் வந்து சரி பரவாயில்ல பயப்படாத, ஒன்றும் இல்லை, அடுத்த வாட்டி கோவம் வந்துச்சுன்னா நீ ரூமுக்கு எங்கேயாச்சும் போயிரு, பிரச்சனை இல்லை, நானும் கோவப்பட்டுட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாக போயிடுறாரு. தனியாக ஓகே சரின்னுறாங்க. இது அந்த அன்னைக்கு ஒரு நாள். ஆனால் ஒவ்வொரு நாளும் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை எப்பயும் போல வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சண்டைங்க வந்துகிட்டே இருக்கிறப்ப சண்டை வறுத்து வீட்டிலேருந்து வெளியே போகிறது, அப்புறம் சண்டை செட்டில் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. சண்டை போட்டதுக்கு அப்புறம் மறுநாள் சமாதானமானதுக்கு அப்புறம் வெளியே சாப்பிட்றதுக்குலாம் போவாங்க. ஓகேவா, ஸோ சண்டை போடுறது சமாதானமாகறதுன்னு இவங்க லைஃப் இப்படியே போய்கிட்டு இருந்தப்ப நம்ம தன்யாவுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று வருது. என்னன்னா தன்யா கன்சீவ் ஆகுறாங்க, அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ஓகேவா, ஸோ அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் கிளினிக்கில் போய் செக் பண்ணிக்குவாங்க. ஓகே, இது வந்து பேபி ஃபார்ம் ஆன டே 1லேருந்து அவங்க போய் செக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அடிக்கடி கிளினிக்கில் போய் செக் பண்ணுறப்ப டாக்டர் வந்து செக் பண்ணி ஓகே பிள்ளை க்ரோத்லாம் நல்லா இருக்கு, நல்ல ஹெல்த்தியான சாப்பாடுலாம் சாப்பிடணும்னு சொல்லி மெடிசன்லாம் எழுதி கொடுப்பாங்க. அழகனும் வந்து தன்யா வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா 2 பேரும் லவ் மேரேஜ், வீட்டில் இருக்கிறப்ப சண்டை போட்டுக்குவாங்க. ஏன் சண்டை போறாங்கன்னு 2 பேருக்கும் தெரியாது, அடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சொல்லப்போனால் நம்ம தன்யாவுக்கு வந்து அழகன் வந்து ஆர்கானிக் சாப்பாடு, ரொம்ப சாப்பாடுலேயே வந்து அதெல்லாம் வந்து விலையான சாப்பாடு, பட் இருந்தாலும் பிள்ளைக்கு அதான் நல்லது, ஒய்ஃப்க்கு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அழகனும் வந்து நம்ம தன்யாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னதான் தன்யா கன்சீவ் ஆனாலும் இதுக்கு முன்னுக்கு எப்படி அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்களோ அதே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, ஒரு கட்டத்தில் தன்யாக்கி வந்து என்னடா இது வாழ்க்கையே கடுப்பாக இருக்கே, அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமே, இவர் புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு, என்னதுக்கு என்ன போட்டு ஏசுறாரு, மாசமா இருக்கிறனே இப்படி பேசலாமா அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டுறான்னு சொல்லிட்டு தன்யாக்கு ஒரு நாள் கோவம் வந்துட்டு அம்மா கால் பண்ணி, அதாவது தன்யாவோட அம்மா கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் சண்டை வந்துச்சுட்டோன்னே ஒரு அம்மாவா என்ன சொல்லுவாங்க, சண்டை முதல் சமாதானமாக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, சரிம்மா பரவாயில்ல நீ அங்கேருந்து கிளம்பி வந்துரு, ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டில் வந்து தங்கு, மாப்பிள்ளை ஓகேவா இருந்ததுக்கப்புறம் வந்து கூட்டிக்குவாருன்னு சொல்கிறாங்க. தன்யாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி அம்மா வீட்டில் போய் தங்கிடுறாங்க. ஓகே, ஸோ தனியா வந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 2 நாள் தான். ஓகே, 2 நாளுக்கு அப்புறம் அழகன்ட்டு கால் வருது. என்ன சொல்லுவாங்க, சமாதானப்படுத்துவாங்களா. ஸோ தனியா சமாதானப்படுத்திருக்காரு. சண்டை வருதான், கோவம் வருதான், வெளியே போய் நடப்ப சரி, இது என்ன புதுசாக அம்மா வீட்டுக்கே போயிட்ட, அதுவும் ஒரு வாரத்துக்கு தங்க போயிருக்க, எனக்கு நீ இல்லாமலாம் இருக்க முடியல, வா வா பரவாயில்ல வீட்டில் வந்து இங்கே நான் ஏச மாட்டேன், சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏக்கம், அந்த அன்பு, அந்த பாசம், ஓகே அதில் வந்து அழகன் அப்படி கூப்பிட்டுருக்காரு. தனியாவும் சரி ஹஸ்பண்ட் நம்மளை மிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வழக்கம் போல அந்த ஒரு நாள் செட்டில் ஆனாங்க. சரி ஓகே, மறுநாள்லேருந்து திருப்பி 2 பேருக்குள்ள சண்டை வருது. ஓகே, சண்டை வரும் சமாதானமாவாங்க, சண்டை வரும் சமாதானமாகவும், இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஏன் சண்டை போடுறாங்க, எதுக்காக சண்டை வருது எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகே, ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தப்ப அடிக்கடி கிளினிக்கில் போயிட்டு பேபி வேறு அடிக்கடி செக்அப் பண்ணிக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு வாட்டி கிளினிக்கில் போய் செக் பண்ணுறப்ப டாக்டர் ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறாங்க. அம்மா பிள்ளைக்கிட்ட இந்த வாரம் க்ரோத் இருக்கிற மாதிரியே தெரில, மூவ்மெண்ட்டும் ஒழுங்காக இருக்க மாட்டுது, எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா மேபி வந்து
பேபி இறந்துருக்கலாம், மிஸ்கேரேஜ் ஆகிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இப்பயே சொல்ல வேணாம், ஒரு வாரம் போட்டோம். ஓகே, அந்த மாதிரி ஆச்சுன்னா வந்து பேபி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வெளியாயிரும். அந்த மாதிரி நடக்கலைன்னா நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் கேட்டுட்டோன்னே நம்ம தன்யா வந்து உடஞ்சு போயிட்டாங்க. அழகனும் சரியான சோகமாயிடுறாரு. ஏன்னா பிள்ளை அந்த பிள்ளை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோன்னே தன்யா சரியான ஹாப்பி, அழகன் ஹாப்பி. தன்யா சைடில் பார்த்தீங்கன்னா அதான் வந்து பேர பிள்ளை வேற, ஆம்பளையோ பொம்பளையோ ஏதோ ஒன்று, பட் பிள்ளை கான்சிஃப் ஆயிருக்கு. பிள்ளையோட பிள்ளைன்றது ஒரு எப்படியாப்பட்ட ஒரு ஹாப்பியான விஷயம். ஸோ தன்யா சைட்லேயும் எல்லாமே சரியான சோகமாயிட்டாங்க. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரியே தன்யாவுக்கு வந்து அந்த உள்ள ஃபார்ம் ஆன பேபி வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதே வெளியே வந்துடுது. ஸோ தன்யாவுக்கு தெரியுது மிஸ்கேரேஜ் ஆச்சு, பேபி இறந்துருச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிய வருது. பட் அழகன் வந்து அந்த சமயத்தில் வந்து தன்யா வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் தன்யா வந்து உடஞ்சு போயிட்டாங்க, நம்ம தான் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு. பட் என்னதான் அழகன் தன்யாவை கேரிங்காக பார்த்துக்கிட்டாலும் தன்யா தான் அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, உன்னால் தான் என் பிள்ளை இப்படி போச்சு, நீ தான் சண்டை போட்ட, இந்த வீட்டுக்கு வராமல் எங்கள் அம்மா வெளியே இருந்தால் அந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு சண்டை போடுவாங்களாம். அழகான சில டைம் சண்டையில் வந்து அவரை இறங்கிடுவாரா, சண்டை போடுவாரா. ஒரு கட்டத்தில் வந்து புரிஞ்சுக்குவார், இல்லை ஒய்ஃப் டென்ஷனாக இருக்குது, மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு, இப்படி தான் நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக பேசுவாராம். ஆனால் நம்ம தன்யா விட்டு கொடுக்கவே மாட்டாங்களாம். இப்படி தான் ஒரு நாள் சண்டை போடுறப்ப தன்யாவோட அப்பா அம்மாக்கு கால் போச்சு. தன்யா நேராக கால் பண்ணி அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்களாம், பேசிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன அடிச்சிட்டாரு, எனக்கு ரத்தம் வருது, சீக்கிரம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. தன்யாவோட அப்பா அம்மாவுக்கும் என்ன செய்தாச்சுன்னு சொல்லிட்டு அறக்கு பறக்க வராங்களாம். பொம்பளை பிள்ளையாச்சா, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குமா, எல்லா அப்பா அம்மாக்கும் அந்த பயம் இருக்கும் தானே. ஸோ தன்யாவோட அப்பா அம்மா செக் பண்ண வந்திருக்காங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கறதுக்காக. ஓகே, ஆக்சுவலி தன்யாவுக்கு மிஸ்கேரேஜ் ஆன்ஸில் அதுக்கப்புறம் தன்யாவுக்கும் அழகனுக்கும் அடிக்கடி சண்டை வரும்ல. சண்டை வரப்பலாம் அவங்க வாய் சண்டை தான் போடுவாங்களாம். ஆனால் வாய் சண்டையிலே வந்து ஒரு கட்டத்தில் வந்து யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு வந்து ரத்த காயம் வந்துருப்பான். பேசிக்கிட்டே போயிட்டு கோமா ரூமில் கதவு அடிக்கிறாங்களா, கதவை சாத்துறப்ப கை நடுவில் வச்சு கையில் அடிபட்டு நகை வச்சு பிச்சு ரத்தம் வந்துருமா. ஓகே, இல்லை கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு அப்படியே நடந்து போகிறாங்களா, வலிக்கு கீழே விழுந்து அடிபட்டுருவாங்க. மேச கால் இருக்கு இல்லையா, அதில் கால் இடிச்சு ரத்தம் வந்துருமா. எப்படியாச்சும் 2 பேரில் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த சண்டையில் வந்து ரத்தம் வந்துருமா. ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த அன்னைக்கு தன்யாவுக்கு வந்து பேசிட்டு இருக்கிறப்ப சண்டை போட்டு ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லி அப்பா அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அப்பா அம்மா வந்து பார்க்குறாங்களே, அப்பா அம்மா வந்து பார்க்குறப்ப ஷாக் ஆகிட்டாங்களாம். தன்யாவோட மூக்குலேருந்து ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. ஏன்னா தன்யா வந்து ரீசனாக தான் வந்து மூக்கு குத்திருக்காங்க கல்யாணம் பண்ணுற டைமில். ஸோ அவங்க மூக்குத்தி வந்து பிஞ்சி ரத்தம் ஊற்றிட்டு இருக்கு. பட் நம்ம அழகன் அடிக்கலை. ஓகே, அழகன் உடம்புல தான் வந்து அங்கங்கும் கீரலும் காயமுமா இருக்கான். ஓகேவா. ஸோ தன்யாவோட அப்பா அம்மா வந்துட்டோன்னா அழகன் வந்து அழுதுகிட்டே பேசியிருக்காரு. ஒரு ஹஸ்பண்ட் வந்து அழுதுகிட்டு மாமனார் மாமியார்கிட்ட சொல்கிறாங்க, பாருங்க உங்கள் பிள்ளை எப்படி நடந்துக்குச்சு, எப்பயும் மாதிரி தான் சண்டை போட்டு இருந்தோம், போட்டு என்ன அடிக்குது, நகத்தில் வச்சு கீறுது, குத்துது, என்ன ஆச்சுன்னே தெரியல, பேய் பிடிச்சிட்டு மாதிரி செய்யுது, நானும் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குறேன், என்னால் முடியல, தடுக்க போகிறப்ப அதோட மூக்கில் என் கை பட்டுருச்சு, அதனால தான் அதோட மூக்குத்தி வெளியாயிருச்சு, அப்போ தான் ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம அழகன் தன்யாவோட அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டோன்னே தன்யாவோட அப்பா அம்மாக்கு என்ன சொல்லணும் எது சொல்லணும்னு தெரியல. உடனே நேரம் அழகன்ட்ட சாரி கேட்குறாங்க. சரியா, தப்பாக நினச்சிக்காதீங்க, இருங்க நான் பொண்ணை காமாக்குறோன்னு சொல்லிட்டு தன்யாவோட அப்பா அம்மா 2 பேரும் தன்யாவை காமாக்குறாங்களாம். தன்யாவும் ஒத்துக்கிறாங்களாம், ஆமாம் என் மேலே தான் மிஸ்டேக்கு, அவர் அடிக்க வரல, தடுக்க தான் வந்தார், கைப்பட்டு என் மூக்கிலேருந்து ரத்தம் வந்துருச்சுன்னு. அப்போ தான் தன்யாவும் உண்மையை சொல்கிறாங்களாம். ஓகே, ஸோ தன்யாவோட அப்பா அம்மாவும் அங்கே வந்த மாதிரி சண்டையெல்லாம் செட்டில் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்களாம். தன்யாவும் அழகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிட்டு சமாதானமாக போயிடுறாங்களாம். சமாதானமாயிட்டோன்னு என்ன செய்வாங்க, மறுநாள் சாப்பிட்றதுக்கு வெளியே போவாங்க. ஓகே, ஸோ 2 பேரும் எப்போ போல மறுநாள் சாப்பிட போனாங்க இல்லையா, நைட் டின்னருக்கு தான் போயிருக்காங்க. அவங்க வீடு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இவெல்லாம் நீங்கள் கதை கேட்குறப்ப யாருக்கு பிரச்சனை, வீடு தான் பிரச்சனையா, இல்லை நம்ம தன்யா தான் வந்து அடிக்கடி வீட்டிலேருந்து வெளியே போகிறாங்க அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு யோசிச்சிங்க இல்லையா. ஆனால் அந்த இன்னைக்கு கொஞ்சம் கதையில் ட்விஸ்ட் ஆன மாதிரி வேற ஒன்று நடந்திருக்கு. ஓகே, வழக்கமாக தன்யா தானே சண்டே ஸ்டார்ட் பண்ணாங்க மிஸ்கேரேஜ் ஆனதுக்கப்புறம். ஆனால் அந்த இன்னைக்கு நம்ம அழகன் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாராம். ஓகே, கடையில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப சடனாக அழகன் ஒரு மாதிரி கேர்லிஷான குரலில், ஒரு மாதிரி பெண்மைத்தனத்தில், ஓகே கேர்லிஷான பிஹேவியரில் நம்ம தன்யா பார்த்துட்டு, ஏய் என்ன நீ அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, இந்த மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம தன்யா கேட்டிருக்காங்களாம், அவங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாச்சா. ஏன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும், சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து பார்க்குறாங்க, ஏங்க நீங்கள் ஏன் பொம்பளை பிள்ளை மாதிரி பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தன்யாவுக்கு ஒரு மாதிரி கூச்சமாச்சான். இவங்க அந்த மாதிரி சொல்கிறப்ப அழகன் திருப்பியும் அதே மாதிரி செஞ்சுருக்காரு. திடீர்னு அவர் 2 கையை வச்சுன்னு அவரோட கண்ணை மூடிட்டாரா. அப்படியே மெதுவா அந்த கையை இழுத்துட்டு வரும், கண்ணை மட்டும் காமிக்கிறாரு. கண்ணை மட்டும் காமிச்சிட்டு தயவு செஞ்சு எப்படிதான் சொன்னாரு, தயவு செஞ்சு யாருக்கிட்டே சொல்லிடாத, பிளீஸ் சொல்லிடாத, இப்படிதான் செஞ்சாரு. ஓகேவா, அதை கேட்டுட்டோன்னே தன்யாவுக்கு வந்து கோவமாச்சோம், இவர் என்ன இப்படி விளையாடுறாரு அப்படின்ட்டோன்னே உடனே தன்யா சொல்கிறாங்களாம், ஏன் இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, நீங்கள் ஆம்பளை இல்லை பொம்பளை பிள்ளை மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ட்டோன்னே அழகன் பட்டுன்னு ஏஞ்சி கோவமாகி அங்கேருந்து நடந்துடுறாராம். ஓகே,
தன்யாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலையா. அவங்க கல்யாணம் பண்ணி, அதாவது லவ் பண்ணதுலேருந்து கல்யாணம் பண்ணி இன்னைக்கு தான் மொத அழகன் அந்த மாதிரி நடந்து பார்க்குறாங்களாம். உடனே குழப்பத்திலே நேரம் அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்களாம். போயிட்டு அழகனை தேடுறாங்களாம். எங்கே போயிட்டாரு ஏது போயிட்டாருன்னு பார்க்குறாங்களா. அழகன் அங்கே காணுமா. சரி பேசாமல் காடி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம், இங்கேருந்து வீட்டுக்கே போயிட்டாரா என்ன எதுன்னு தெரியல சொல்லிட்டு காடி கிட்ட போறப்ப தான் நம்ம தன்யா ஒன்று நோட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அழகன் காடி கிட்ட தான் இருந்தாரு. ஓகே, காடி கிட்ட சாஞ்சிக்கிட்டுலாம் இல்லை, நம்ம டாய்லெட் போறப்ப கீழே குந்து வச்சு உட்காருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காடியோட முன் டயர் கிட்ட அழகன் அப்படியே அந்த டயர்ல சாஞ்சிக்கிட்டு குந்து வச்ச மாதிரி உட்காந்துருக்காரு, தலையில கை வச்சுக்கிட்டு. ஓகே, என்ன செய்தாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி இருந்தாரு. அதை பார்த்துட்டோன்னே தன்யாவுக்கு வந்து பயமாச்சான். ஸோ தன்யா நேராக அவங்க அப்பா அம்மா கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நடந்துக்கிறாரு, என்ன செய்தாச்சுன்னு தெரியல, வந்து பாருங்கன்ட்டோன்னே தன்யாவோட அப்பா அம்மா வந்துட்டு அங்கேருந்து அழகனையும் தன்யாவும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஓகே, போமோக்கெல்லாம் இல்லை, நேராக வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. வீட்டுக்கு கூட்டு போயிட்டோன்னே தன்யாவோட அப்பா வந்து தேங்காய் இருக்குல்ல, தேங்காயில் வந்து சூடம் வச்சு சூடெல்லாம் காமிச்சு சாமிலாம் கும்பிட்டு, சாமி கும்பிட்டுலாம் ரொம்ப பெரிய பூஜை மாதிரிலாம் இல்லை, சாமி மந்திரம்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அழகனுக்கு என்னமோ ஆச்சு, போன இடம் சரியில்லை போல நினச்சிக்கிட்டு அவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்க. அழகன் அதுக்கப்புறம் வந்து ஓகே ஆயிட்டாரு. ஓகே, சொல்லப்போனால் அவர் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து போகிறப்ப நல்லா கேஷுவல், அவர் வந்து ரொம்ப கேரிங்காக அன்பாக தான் பேசுவார் எல்லாத்துக்கிட்டையும். ஸோ அவங்க மாமனார் மாமியிட்ட ஓகே போயிட்டு வர, நாளைக்கு பார்க்கலாம், எதுவும் தப்பாக நடந்துக்கிட்டா சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவல் அங்கேருந்து போயிட்டாராம். ஸோ தன்யாவோட அப்பா அம்மாக்கே தெரியல, நம்ம பிள்ளைக்கு தான் பிரச்சனைன்னு நினச்சோம். இன்னைக்கு என்னன்னா மாப்பிள்ளை வேறு இப்படி பண்ணுறாரு, யார் தான் பிரச்சனைன்னு தன்யாவோட அப்பா அம்மாக்கே குழப்பமாச்சான். பட் இருந்தாலும் தன்யா அப்பா அம்மாவுக்கு வந்து மனசு சரியில்லாம வந்து ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரியுது, இந்த 2 பிள்ளைங்களும் அந்த வீட்டில் இருக்கிறதா அடிக்கடி சண்டையும் போட்டுக்குதுங்க, வீட்டில் பிரச்சனையா இல்லை இதுங்கிட்ட பிரச்சனைன்னு தெரியல, நல்ல ஒரு போமோ மந்திரவாதியாக பார்க்கலான்னு சொல்லி தேடி ஒரு கொண்டைக்கு ஒன்று கிடைக்குது. அந்த போமோவை பார்க்க போகலான்னு நினைக்கிறப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு தரங்கள் வருமா. 1 இல்லை 2 இல்லை பல வாட்டி. ஒன்று அந்த பூமோக்கு பிரச்சனை வந்துடுமா, இது அடிக்கடி நீங்கள் கேட்டுக்கலாம். ஒன்று பூமோக்கு ஏதாச்சும் நடந்துடும், ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், இல்லை போய் பார்க்க வேண்டியவங்க. ஓகே, இந்த கதையில் வந்து நம்ம அழகன் இல்லை தன்யா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், போய் பார்க்க முடியாத மாதிரி ஆயிரும். ஓகேவா, இதுமாரி தடங்களுக்கு மேலே தடங்கள் வந்து அந்த பூமோவை கடைசி வரைக்கும் போய் பார்க்க முடியாமலே இருந்துச்சான். இன் பிட்வீன் டைம், ஓகே இது 1 நாள் 2 நாள் இல்லை, வாரக்கணக்கு போய்கிட்டு இருந்துச்சு. இன் பிட்வீன் டைம் எப்பயே மாதிரி நம்ம அழகனும் தன்யாவும் வீட்டில் இருக்கிறப்ப 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக கோவப்பட்டுட்டா வீட்டிலேருந்து வெளியே போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாள் வீட்டிலேருந்து வெளியே போகிறப்ப அவங்க கொண்டு விட்டு வெளியே போயிட்டாங்க, நடந்து போகிறாங்க. அந்த அன்னைக்கு வந்து தெளிவு இல்லாமல் போனாங்க இல்லையா, அவங்களே சுயநினைவு இல்லாமல் தானே போனாங்களா. ஆனால் இந்த வாட்டி தெரிஞ்சே தான் போகிறாங்க. தெரிஞ்சே போகிறப்ப அவங்க கொண்டு எடுத்து தாண்டி வெளியே மெயின் ரோட் பக்கமாக போகிறப்ப சடனாக நம்ம தன்யாவுக்கு ஒரு மாதிரி சிரிக்கிற சவுண்டு கேட்டிருக்கு. ஓகே, அந்த சிரிக்கிற சவுண்டு கேட்டோன்னு தனியாக சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யார் இது சிரிக்கிறா, ஒருவேளை இவர் தான் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிட்டு இருந்து பயம் கட்டுறாரான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களாம். யாரும் இல்லையா. 2வது வாட்டி திருப்பி அதே மாதிரி சிரிக்கிற சத்தம் கேட்டிருக்கு. ஓகே, இந்த சவுண்டு கேட்டுன்னு தன்யாக்கு போங்கடா நீங்களாவது உங்கள் டென்ஷன் ஆகுது, ஏன்னா அவங்க கோவத்தில் தான் வெளியே வந்திருக்காங்க. ஏன்னா அந்த அன்னைக்கும் ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கு சண்டை, பரவாயில்ல பேசாமல் இதுக்கு அவர் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அழகன்கிட்ட இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம். இந்த வாரம் நான் சொன்ன கதை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. என்னடா இது கதை பெண்டிங்லேயே முடிஞ்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க, இது ஃப்ரெஷ்ஷாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கதை தான். ஓகேவா, தன்யான்னு நான் பேர் வச்ச இந்த கேரக்டருக்கு இப்போ வரைக்கும், அதாவது அவங்க இந்த கதை சொன்னாங்க இல்லையா, இந்த மாதம் வரைக்கும் அவங்க அந்த வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி தான் பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க பூமோ போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க தான், ஆனால் இப்போ வரைக்கும் பூமோ போய் பார்க்க முடியல. ஆக்சுவலி ஒரு பூமோ ஒருத்தவங்களை பார்த்தாங்க, ஆனால் அந்த பூமோ போய் பார்த்தப்ப அவங்க வந்து பெரிய பூமோ இல்லை. ஓகே, ஏன்னா ஒருத்தர் பார்க்க முடியலன்ட்டோன்னே செகண்ட் ஒப்பீனியனுக்கு வேற ஒரு ஆள் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த 2வது ஆள் போய் பார்க்குறப்ப அவங்க சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணிட்டு நல்லா சாமி கும்பிடுமா, வீட்டில் எந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்டில் பிரச்சனை போய்கிட்டே தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ பவர்ஃபுல்லான பூமோ போய் பார்க்கலான்னு நினைக்கிறப்ப நடக்க மாட்டுது. இந்தமாரி சின்ன பூமோ பார்க்க போகிறப்ப ஓகே போய் பார்க்க முடியுது, ஆனால் பிரச்சனை சால்வ் ஆகல. ஸோ இப்போ வரைக்கும் தன்யாவுக்கும் தன்யாவோட ஹஸ்பண்ட் அழகனுக்கும் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எதுக்காக போடுறாங்க, அவங்க வீட்டில் தான் பிரச்சனையா, ஏன் அழகன் நடிக்கை கேர்லிஷாக நடந்துக்கிட்டாரு, ஏன் தன்யா வந்து ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறாங்கன்னு 2 பேருக்கும் தெரியாமல் ஒரு புதிராக தான் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆச்சு இல்லையா, ஆனால் இப்போ வரைக்கும் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, பேபியும் ஃபார்ம் ஆகல. ஸோ ஹோப்ஃபுல்லி கடல் புண்ணியத்தில் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து தனியாக வந்து கடவுளோட ஆசீர்வாதத்தால் கன்சீவ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன், என்ன மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க. ஓகே, இது பெண்டிங்கில் இருக்கிற ஒரு கதை தான், கதை போய்கிட்டே இருக்குது. எதுவும் ஃபாலோ அப் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பின்னாடி சொல்கிறேன், சரிங்களா. ஸோ அவ்வளோ இந்த வாரம் ஹோப்ஃபுல்லி இந்த நான் சொன்ன கதை உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, அண்ட் தென் எஸ் இந்த சனிக்கிழமை கதை சொன்ன மாதிரி மே ஆரம்பிக்கிறப்பே காட்டிடுச்சு. என்னால் இந்த வாரம் கதையை ரெக்கார்ட் பண்ணவே முடியல, சொன்னால் நம்பிங்களான்னு தெரியல. சனிக்கிழமை காலையில் வேலைக்கு வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் பாதியும், வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாதியும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உட்காந்து எடிட் பண்ணி இதுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வீட்டில் போய் தான் கதையை எடிட் பண்ணி உங்களுக்காக போட போகிறேன். ஸோ மே வாரமே நாளே ஒரு காட்டிடுச்சு எனக்கு இந்த டபுள் ட்ரபிள். ஓகே, ஸோ புதன்கிழமை கதை இருக்காது, பட் நெக்ஸ்ட் சனிக்கிழமை கதை இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. உங்களை மாதிரி தான் நான் இதுக்கப்புறம் காத்திருப்பேன். ஓகே, கதை போடுவனாலே எனக்கு தெரியல, நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன், போட முடிச்சுன்னா கண்டிப்பாக போடுவேன். அப்படியே முடியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, மே ஒண்டி தான், ஜூன்லேருந்து போட ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா, ஆனால் ஹோப்ஃபுல்லி அடுத்த வாரம் கதை இருக்குது, பட் 50-50 தான்.
ஓகே, எல்லாம் அவன் செயல். சரிங்களா? ஸோ வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட முடிஞ்சா ஹோப்ஃபுல்லி வர சனிக்கிழமை வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் திகிலான மர்மமான சம்பாதிச்சு நடந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். அதில் போயிட்டு உங்கள் கதையை சொல்லுங்கள். உங்கள் கதை திகிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் உங்கள் கதையை நான் சொல்லுவேன். ஷேரிங் இஸ் கேரிங்க. குட் நைட் அண்ட் பபாய்.